நீருக்குள் புதைந்திருக்கும் 8வது கண்டத்தை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகளுக்கு 375 ஆண்டுகள் ஆகின. ஆனால் அதற்குள் இருக்கும் மர்மங்கள் இன்னும் தெளிவாக புலப்படவில்லை. அது 1642வது ஆண்டு. உலகின் 8வது கண்டத்தை தேடும் பணியில் டச்சு மாலுமியான ஏபெல் டாஸ்மென் ஈடுபட்டிருந்தார். பூமியின் தெற்கு அரை கோளத்தில் ஒரு பரந்த கண்டம் இருக்கிறது என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த காலகட்டத்தில் தெற்கு அரை கோள பகுதி ஐரோப்பியர்களுக்கு மர்மமாகவே இருந்தது. வடக்கேயுள்ள தங்களது கண்டத்தை சமநிலைப்படுத்தும் வகையில் தெற்கே ஒரு நிலப்பரப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கணித்திருந்தார்கள். அதற்கு டெர்ரா ஆஸ்ட்ராலிஸ் என்று பெயரும் வைத்தார்கள். இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் உள்ள தனது நிறுவனத்தின் தளத்திலிருந்து 2 சிறிய கப்பல்களுடன் புறப்பட்டு மேற்கு, பின்னர் தெற்கு, பின்னர் கிழக்கு நோக்கி பயணித்து இறுதியில் நியூசிலாந்தின் தெற்கு தீவை சென்றடைந்தார் டாஸ்மேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு குடியேறியதாக கருதப்படும் உள்ளூர் மவோரி மக்களுடனான அவரது முதல் சந்திப்பு கசப்பாக முடிந்தது. மோதல்